சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்தில் காயமுற்ற 3 பேர் ஏற்கனவே மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் விபத்து ஏற்பட்ட நிலையில் அதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த 3 பேர் ஏற்கனவே மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். எண்ணூற்று 40 மெகாவாட் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரிகளை தேக்கும் பங்கர் டேங்க் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் 2 பேர் மாயமாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் இருந்தது. இந்நிலையில் தற்பொழுது 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். இந்த விபத்து எப்படி நேரிட்டது? இன்னும் உள்ள வேறு யாரும் சிக்கியிருக்கிறாங்களா? என்ன விவரம்? கார்த்திகா, இப்ப மேட்டூர்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தா 600 மெகாவாட் மற்றும் 840 மெகாவாட் அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருது. இந்த நிலையில் இன்று மாலை 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்துல 3வது அலகுக்கு செல்லக்கூடிய நிலக்கரி துகள் தேக்கி வைத்து அங்கிருந்து கொதிகலனுக்கு அனுப்பக்கூடிய அந்த நிலக்கரி துகள் தேக்கி வைக்கக்கூடிய அந்த டி பங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திரம் மேலிருந்து கலண்டு கீழே விழுந்திருக்கு. இதுல அந்த பங்கர்ல இருந்த கரித்துகள் கீழே விழுந்ததுனால அந்த பகுதியில பணியாற்றிட்டு இருந்த ஊழியர்கள் ஒரு 5 பேருக்கு மேல உள்ள சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. இதுல முதல் கட்டமா 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனையில முதல் கட்ட உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இப்ப மீதமுள்ளவர்களை தேடும் பணி தீவிரமா, அதாவது தீயணைப்பு துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் எல்லாம் ஈடுபட்டு வந்தாங்க. இதுல வெங்கடேசன், பழனிசாமி அப்படிங்கிற 2 பேர் இறந்து போன நிலையில சடலமாக மீட்டு தீயணைப்பு துறையினர் மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேதத்தை கொண்டு போயிருக்காங்க. மேலும் அதுல இன்னும் ஒருவர் சிக்கியிருக்கலாம் அப்படிங்கறதுனால தொடர்ந்து அந்த சடலத்தை தேடும் பணியும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், வருவாய்த்துறையினர், காவல்துறை எல்லாம் பெருமளவில் அங்க உள்ள பாதுகாப்பு, அதாவது மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இந்த ஊழியர்கள் உயிரிழந்த தகவல் தெரிந்து அவர்களோட உறவினர்கள் இப்ப மேட்டூர் அனல் மின் நிலையத்துல உள்ள அனுப்புறதுக்கு அனுமதி அளிக்கணும்னு சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்ட நிகழ்வு நடந்திருக்கு. இப்ப அதே போன்று பத்திரிகையாளர்களையும் உள்ள அனுமதிக்க மறுப்பு தெரிவிச்சதுனால உள்ள இருக்கக்கூடிய கள நிலவரம் முழுமையா இன்னும் தெரிய வரல. கார்த்திகா, பாலகிருஷ்ணன், உள்ள மேலும் ஒருவர் புதைந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகக்கூடிய இருக்கு நிலையில அவரை மீட்கிறதுக்காக யாரெல்லாம் அங்க வந்திருக்கிறாங்க? மீட்பு படையினர் வந்திருக்கிறாங்களா? அது குறித்த விவரம் இருக்கா? கார்த்திகா, இப்ப மேட்டூர் நங்கவள்ளி சேர்ந்த தீயணைப்பு துறையினரும், அதே மாதிரி தனியார் தொழிற்சாலையில இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர், மொத்தம் 3 தீயணைப்பு வாகனங்கள் சேர்ந்த ஊழியர்கள் அங்க மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதே போல வருவாய்த்துறையினர், காவல்துறையினரும் அந்த பகுதியில மீட்பு பணிகளை தீவிரப்படுத்திட்டு வராங்க. இப்ப இந்த பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கனால இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ள அந்த பகுதியில இன்னும் வேற யாராவது ஒருவர் தான் சிக்கியிருக்காரா, இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? ஏன்னா 8 பேர் அங்க அந்த பகுதியில பணியாற்றிருந்தா தகவல் வெளியா இருக்கு. இந்த நிலையில இப்போதைக்கு 5 பேர் இப்ப 3 பேர் உயிருடனும் 2 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில மேலும் எத்தனை பேர் அந்த விபத்துல சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற தேடுதல் பணி நடந்துட்டு இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல அதற்கான உரிய தகவல் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகா, மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் விபத்து ஏற்பட்ட நிலையில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 3 பேர் படுகாயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் உள்ளே சிக்கியிருக்கலாம் என்ற தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களை சேகரிங்க பாலகிருஷ்ணன். மீண்டும் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.